Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், லைஃப் கோச் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து முருகர் மெசேஜ் பார்க்குறோம். செப்டம்பர் மந்த்துக்கான மெசேஜ். இதில் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3. 1க்கு வந்து வேல், ஓகேவா? இந்த வேல் கீ செயின். 2க்கு வந்து ஓம் சரவண பவா இந்த ஸ்டார் இருக்குது. 3க்கு வந்து ஒயிட் குவார்ட்ஸ் இந்த கிறிஸ்டல், ஓகேவா? இந்த 3 பைலில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி கமெண்ட்டில் ஓம் முருகான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அவரோட நாமம், எந்த நாமம் எப்படி கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்குதோ அந்த நாமத்தோட உங்களோட வைப்ரேஷனை கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க, ஒரு ஹைப் ஒன்று கொடுங்க. ஏன்னா நம்ம போடக்கூடிய இந்த அற்புதமான இந்த மெசேஜ் நிறைய பேருக்கு நீங்கள் உங்கள் மூலயமா அவர் ரீச் பண்ணணுன்னு நினைக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஒரு ஹைப் கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த சேனல் ரீச் ஆகும், ஓகேவா? அது வந்து கமெண்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும், உங்களுக்கு ஒரு டாட் மாதிரி தெரியும். அதை நீங்கள் வந்து இப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஸ்வாப் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு வரும். அதில் பாயிண்ட்ஸ் கொடுங்க. அதை தட்டி விட்டிங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும், ஓகேவா? சரி, இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களோட வைப்ரேஷன் எப்படி இருக்க போகுது? உங்களுக்குள்ள நிறைய தேடல்கள் இருக்கும்ல, எதிர்பார்ப்புகள் இருக்கும். இதை செய்யணும், அதை செய்யணும், எனக்கு டிவைனோட பிளெஸ்ஸிங்ஸ் வேணும், முருகரோட பிளெஸ்ஸிங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேடல்கள் இருக்கும். ஸோ அந்த சீக்ரெட்ஸ்லாம் என்ன, அந்த பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் எப்படி எடுக்க போகிறீங்க, அந்த சீக்ரெட், ஓகேவா? அதுக்கான மேஜிக் எப்படி நடக்க போகுது, அதை பற்றின ஒரு ப்ரீஃபான ஒரு விளக்கமாக டிவைன் முருகர் வந்து உங்களுக்கு தரப்போகிறாரு. அதனால் ஒரு சின்ன லைக் கொடுங்க, ஹைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் ஓம் முருகான்னு டைப் பண்ணிட்டு வாங்க, ஓகே? சரி, ஃபைல் ரீடிங் எப்படி சூஸ் பண்ணோம்? சில பேர் வந்து நியூவாக வரவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அதனால் சொல்கிறேன். 2 நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த 3 ஃபைலில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். 2 நிமிஷம் ஹோல்டுக்குன்னா பண்ணிக்கோங்க. வீடியோவில் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைல் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் மெசேஜ் கண்டிப்பாக தருவார். ஏன்னா இது வந்து டிவைன் டேரூட் அப்படிங்கிறது, டேரூட்டில் பார்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எனர்ஜி ப்ரிடிக்ஷன், உங்களோட எனர்ஜியை ப்ரிடிக்ட் பண்ணுறோம். இது கலெக்டிவில் வரும் இந்த ரீடிங். உங்களுக்கு யாருக்காவது வந்து ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாட்ஸ்அப் நம்பர் அது. ஃபோன் பண்ணிங்கன்னா எடுக்க மாட்டேன், ரொம்ப நிறைய நேரம் ஃபோனில் வரமாட்டேன் நான், அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து வேர்ல்டில் எங்கே வேணால் இருக்கலாம், அந்த நேரத்துக்கு என்னோட கனெக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் தான் பெஸ்ட்டு. அதனால தான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்கள் ரிக்வெஸ்ட் என்னவோ அதை அனுப்புங்க. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், சரியா? ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு பைல் வேல் சூஸ் பண்ணவங்களுக்கு, முருகரோட வேல் சூஸ் பண்ணவங்களுக்கு நம்ம சக்திவேல் முருகர் என்ன சொல்கிறார் பார்க்கலாமா? செந்தில் ஆண்டவர், இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதம் உங்களோட வைப்ரேஷன் எப்படி இருக்குது, உங்களுக்கான சீக்ரெட்ஸ், உங்களுக்கான கைடன்ஸ், பிளெஸ்ஸிங்ஸ் என்ன கொடுக்க போகிறாருன்னு பார்த்துருவோம். இந்த கார்டு எடுக்கலாம். ஏஞ்சல் கார்டு எடுக்கிறேன் நான். விஸ்டம் ஏஞ்சல் டேரோ கார்டு. இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி முருகர்கிட்ட உங்களோட இன்டென்ஷன் வச்சுக்கோங்க. உங்களோட வைப்ரேஷன் இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது, உங்களோட எதிர்பார்ப்புகள் முருகர்கிட்ட என்ன இருக்குது, உங்களோட சீக்ரெட்ஸ், உங்களோட கைடன்ஸ், ஓகேவா? உங்களுக்கு என்ன மேஜிக் நடத்தி தரப்போகிறாரு? மேஜிக் நடக்கணுமா உங்களுக்கு? வாங்க பார்த்துடலாமா? ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மேஜிக், என்ன சீக்ரெட் வச்சுருக்கீங்க? உங்கள் சீக்ரெட்க்கெலாம் கூட தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். பார்த்துடலாமா சீக்ரெட் என்ன வச்சுருக்கீங்கன்னு? மேடம், ஏன் மேடம் எங்கள் சீக்ரெட்லாம் எதுக்கு மேடம் உடைக்கிறீங்க? சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன், ஓகே? உங்களுக்கு அவர்கிட்ட என்ன இன்டென்ஷன் இருக்கோ அதை ரிக்வெஸ்ட், அதுக்கேற்ற மாதிரி கைடன்ஸ், பிளெஸ்ஸிங்ஸ் கொடுப்பாரு, ஓகே? பார்த்துடலாம் வாங்க செல்லங்களே. முருகர் உங்களுக்கு என்ன கைடன்ஸ், பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு இந்த மாதத்திற்கு, செப்டம்பர் மாதத்திற்கு? உங்களுக்கான மேஜிக், மிராக்கிள் என்ன தரப்போகிறார்? அடடடடடட, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது செல்லங்களே உங்களுக்கு. நிறைய வாய்ப்புகள். வாவ்,
பாருங்கள், டெக்குக்கு பின்னாடி வேர்ல்டு கார்டே உங்களுக்கு நியூ லைஃப். நீங்கள் கிராட்டிடியூட் பண்ணணும். அதனால தான் சொன்னேன் ஃபஸ்ட்டே, யூ வில் கெட் த சக்ஸஸ். ஓகே, பிரில்லியன்ட் சக்ஸஸ், joyful accomplishment and a spiritual enlightenment, freedom to do whatever you want. என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க, நான் உங்கள் கூட துணையாக இருக்கேன். அதுக்குன்னு நல்ல விஷயங்களை, ஓகேவா, நல்ல விஷயங்களை என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நான் இருக்கேன், சக்ஸஸ் வெற்றியை தருவேன் அப்படின்ட்டு. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இந்த கார்ட்லேயே எல்லாத்தையும், வாட் அ பியூட்டிஃபுல் அப்பா, சூப்பர். கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்குது. உங்களோட அந்த பாஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து லவ், மோஸ்ட் ஆஃப் இந்த கார்டில் பார்க்கும்போது லவ் ரிலேஷன்ஷிப் தெரியுது. உங்களோட இந்த விஷயங்கள் என்ன, ரெண்டுமே இது தான் வருது. பாரப்பா, கப்ஸாக வந்துட்டுருக்குப்பா. நீங்கள் பார்க்குறவங்க மோஸ்ட் ஆஃப் கடகம், விருச்சிகம், மீனம். இந்த பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களே ரொம்ப 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 அன்பு, பாசம், கருணை, காதல் எல்லாம் நிறைஞ்ச பிள்ளைங்க நீங்கள். ஒரு சிலர் பிலோ 25 தான் இருப்பீங்க. பிலோ 25 இருக்கீங்க, 50%க்கு மேலே. ஒரு சிலர் அபவ் 35-40 இருப்பீங்க. செல்லங்களே, உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்கள் வைப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப அன்பாக, கைண்டாக இருப்பீங்க. ரொம்ப கோபதாபங்கள்லாம் இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் நிறையா அந்த ஃபெயிலியர்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதை தொட்டாலும் ஃபெயிலியர் ஆகும். எந்த ஒரு வேலையை செய்ய போனாலும் அங்கே ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும். அது மாதிரியெல்லாம் இனிமேல் வராதுன்றார். இனிமேல் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக, நீங்கள் வந்து லவ் லைஃபாக இருந்தாலும் சரி, ஒரு ஜாப் உங்களுக்கு வருதுனாலும் சரி. ஆனால் கண்டிப்பாக இப்போ மோஸ்ட் ஆஃப் லவ் லைஃப்பில் நான் சொல்லிகிட்ருக்கேன். அதே மாதிரி திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதுக்கான நல்ல ஒரு சோல்மேட் ஆர் உங்களோட ஆரா கனெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. சரியா? இந்த விஷயங்களுக்காக ரொம்ப நாள் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க செல்லங்களே. நிறைய பேர் வந்து புதிய வாய்ப்புகளுக்காக, படிப்புக்காக, ஜாப்க்காக நீங்கள் வந்து கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வரும் வாரத்தில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, எல்லாமே உங்களுக்கு ஒரு கைக்கூடி வரக்கூடிய நல்ல ஒரு தருணமாக இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணலாம், எனக்கு இது வேணும், இது வேண்டாம், இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது. அதே மாதிரி சில பேர் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் யாருக்காவது ப்ரப்போஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஜாபுக்காக, ஃபைனான்ஸ்க்காக, பிஸ்னஸ்க்காக ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு லாங் டைம் பிஸ்னஸ், லாங் டைம் சப்போர்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது வந்து இமீடியட்டாக நீங்கள் வந்து அதில் வந்து அவுட்புட் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் வணங்குற அந்த இஷ்ட தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், இவங்களோட சப்போர்ட் எல்லாம் நிறைய இருக்கும். சில பேர் வந்து கருப்பசாமி ப்ரே பண்ணுவீங்க. நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பீங்க. ஒரு சில மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னம். அண்ட் மிதுனம், துலாம், கும்பம். ஓகேவா? இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த பர்சன்ஸ் நீங்கள் இருக்கீங்க. ஒரு புதிய ஜாபை நீங்கள் கற்றுக்கிறது, படிப்புக்காக ட்ரை பண்ணுறது, பிஸ்னஸ்க்காக ட்ரை பண்ணுறது அப்படின்லாம் நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் ஒரு அதில் வந்து ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும். ஓகேவா? ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஏன்னா சில ரிஸ்கெல்லாம் அதில் இருக்க மாதிரி தெரியுது. அதனால் அந்த ரிஸ்கில் போய் மாட்டிக்காதீங்க. அதை கொஞ்சம் கவனமாக அந்த டாக்குமெண்ட் ஏதாவது நீங்கள் வந்து இப்போ புதிய ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஒரு பிஸ்னஸ்க்காக நீங்கள் வந்து ஒரு ஷெட்யூல் பண்ணுறது, ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணுறது, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனித்து அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் மூவ் ஆன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப இந்த மாதத்தில் வந்து ரொம்ப லாயலாக இருப்பீங்க, டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவீங்க. உங்களை சுற்றியும் அந்த மாதிரி நபர் தான் இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்குவன்சியில் இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி பீப்புளை தான் வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கீங்க. அதாவது நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் அண்ட் உங்களோட நீங்கள் இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம் இவங்கெல்லாம் வந்து உங்களை ரொம்ப உங்கள் கூடவே இருந்து உங்களை வந்து வழி நடத்துகிறாங்க.
இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு இன்புட் வந்து இந்த வரும் மாதத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் அவுட்புட்க்கு நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப அர்ஜென்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அது லவ் லைஃபாக இருந்தாலும் சரி, ஜாபாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அது வந்து ஒரு லாங் சப்போர்ட் பண்ணக்கூடிய சோர்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? எஸ், நீங்கள் இந்த மாதம் முழுக்கவும் உங்களுக்கு இந்த வைப்ரேஷனில் உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், உங்களோட அந்த ஸ்பிரிட் கைட் வந்து உங்களோட துணையாக இருக்காங்க. நீங்கள் வழிபடுற அந்த தெய்வங்கள், தேவதைகள் உங்களோட துணையாக வந்துட்டுருக்காங்க. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஸோ பிளெஸ்ஸிங்ஸும் இருக்குது. நீங்கள் நியூவாக ஏதாச்சும் நீங்கள் இது பண்ண போகிறீங்க அப்படின்னாலும், அதாவது க்ரியேட்டிவாக செய்ய போகிறீங்கன்னாலும், ஃபைனான்ஸ் ரீதியாக அது எல்லாமே கொஞ்சம் கவனம் வச்சு அதில் வந்து A to Z எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். அது மட்டும் கொஞ்சம் அது ஒரு கைடன்ஸாக கொடுக்குறாரு. ஓகேவா? கண்டிப்பாக நியூ பிகினிங்ஸ் இருக்குது, நியூ ஸ்டார்ட் இருக்குது, கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. ஓகேவா? ஆக்சுவலி செல்லங்கள் வந்து இப்போ இந்த வரும் மாதத்தில் ஒரு சிலர் வந்து உங்களை சுற்றி இருக்கிற சில ரிலேஷன்ஷிப்லாம் வந்து சரியில்லை. இதுக்கு முன்னாடி இப்போது கரண்ட்லேயும் சரி, இல்லை பாஸ்ட்லேயும் சரி, சில உறவுகளோடு நீங்கள் கனெக்ட் ஆகிருந்தீங்கன்னா அந்த உறவுகள் வந்து ரொம்ப ஃபேக்காக இருப்பாங்க. உங்களை ரொம்ப வந்து, அதாவது உங்கள் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. லாஸ்ட்டில் நீங்கள் கஷ்டப்படும் போது கைவிட்டுட்டு காணாமல் போயிடுவாங்க. இல்லைனா பின்னாடி இருந்து உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. இது மாதிரி ஒரு நெகட்டிவான பீப்புள், அது மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கூட நீங்கள் மாட்டின்னு இருக்கலாம். அது மாதிரி இருந்து அந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அதுலேருந்து நீங்கள் வெளில வரணும். சரியா? அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளில வாங்க. ஒரு சிலர் நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் உங்கள் வேலையில் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருப்பீங்க. உங்களோட ஜாபில் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும். அதுக்கு என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ரொம்ப நாள் உங்களால் எவ்வளோ எஃபெக்ட் போட முடியுமோ உங்களுக்கு தெரிஞ்ச விர்ச்சுவல்ஸ் பண்ணுறது, இப்போ நிறைய இதை ட்ரை பண்ணலாம், அதை ட்ரை பண்ணலாம், இந்த கோவில் போகலாம், எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி நீங்களாகவே யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்காம நீங்களாக எவ்வளோ முயற்சி எஃபெக்ட் போட முடியுமோ பண்ணுறீங்க. பட் ஆனால் அதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகலை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களோட அந்த இதை வந்து டிவைன் கொடுக்குற அந்த ஹெல்ப்பை நீங்கள் வாங்கணும். இந்த வரும் மாதத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா நீங்கள் ரொம்ப வேலையை இழுத்து போட்டுன்னு செய்வீங்க. நிறைய ஃபெயிலியர்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுனால உங்களோட அந்த ஹெல்த் ப்ராப்ளம்னால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் தேவைப்படுது. ஒரு சிலருக்கு வந்து இது வந்து கைடன்ஸாக கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு பேலன்சிங் தேவைப்படுது. ரொம்ப நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. உங்களை நீங்கள் கவனிச்சுக்கணும். உங்கள் ஹெல்த்தில் ஒரு கவனம் தேவை இந்த வரும் மாதத்தில். ஓகே? அதே மாதிரி சில பேர் அடிக்ஷன்லேருந்து வெளியில் வரணும். சில பேருக்கு ஃபேக்கான ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிகிட்ருக்கீங்க. அது காதல் வாழ்க்கையாக இருக்கும், இல்லைனா திருமண வாழ்க்கையாக கூட தெரியுது. அந்த நபர் உங்ககிட்ட அந்த மாதிரி இருப்பாரான்லாம் தெரியலை. நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ உண்மையாக நீங்களும் உண்மையாக இருக்கணும். ஒரு சிலர் வந்து ஃபேக்காக யாரையாவது நீங்கள் அந்த மாதிரி ஏமாற்றிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ரெடியாக இருக்கணும். கண்டிப்பாக ஹூக் இருக்குது. ஓகே? அதனால் அந்த மாதிரி தவறுகளை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சில பேர் கண்டிப்பாக இந்த அடிக்ஷன்லேருந்து வெளில வரணும்னு நினச்சி மூவ் ஆன் பண்ண போகிறீங்க. சில பேர் அதை மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ஸ்டெப் கூட எடுத்திருப்பீங்க. இந்த ரீடிங் பார்க்கும்போது அதை மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ஸ்டெப் கூட எடுத்திருப்பீங்க. கரெக்டான டைரெக்ஷன் தான். நீ வந்து சரியான வழியில் தான் போயிட்டுருக்க. டிவைன் சொல்கிற விஷயம் உங்களுக்கு. நீங்கள் முருகர் டிவோட்டிஸ், இந்த சிச்சுவேஷனில் இருக்கிறவங்க முருகர் டிவோட்டிஸ். ஓகேவா? எனக்கு தோணுச்சு, அதனால் சொன்னேன். நீ திரும்ப வந்து பழைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளெல்லாம் போகக்கூடாது. அவங்களோட நட்பெல்லாம் தேவையில்லை. நீ உனக்கான விஷயத்தை நான் உனக்கு கொடுத்துருக்கேன். அந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ண, ஃபோக்கஸிங்கை ஒரு இடத்துல வை அப்படின்ட்டார். இப்போது சில பேர் வந்து எப்படின்னா, குருமார்களை சரண்டர் பண்ணும்போது அந்த குருவோட பேச்சை கேளுங்க. இப்போ உலகத்தில் வந்து நிறைய தெய்வங்கள் தேவதைகள் இருக்காங்க. ஆனால் உங்கள் வைபுக்கு யாரோ ஒருத்தர் வந்து மிங்கிள் ஆவாங்க. அவங்க சொல்கிற விஷயத்த கேட்டுப்போங்க. ஒருத்தர்கிட்ட நீங்கள் வந்து இப்போ இங்கே வந்து முருகரை வழிபடிட்டு இருக்கும்போது நான் போய் அங்கே அவர் வந்து இதை சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு வந்து இதை சொன்னாங்க. ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி ஃபேக்கான உறவுகள். ஓகேவா? ஃபேக்கான ஃப்ரெண்ட்ஷிப்பில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. சில பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது, சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் அதிலேருந்து வெளியில் வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயமாக தான் சொல்கிறார். நான் உன் கூட இருக்கேன், நான் சொல்கிற விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ. சில பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் யாரையாவது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அவங்களோட கைடன்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா தெய்வங்கள் வந்து
இந்த மாதிரி குருமார்கள் வழியாக உங்களோட கனெக்ட் ஆகுறாங்க. புரியுதா? ஒரு அம்மா தான் வந்து அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் குருவும். குரு வந்து டிவைனாக உங்களுக்கு காடோட பவர் வந்து டக்குன்னு வந்து உங்கள் கையில் கிடச்சிடாது. ஓகேவா? இவங்களோட அந்த குருமார்களுடைய அற்புதமான அவங்களோட அந்த தவ வலிமையை நீங்கள் அவங்களுக்கு குருக்கிட்ட ஒரு சரண்டர் இருந்தால் மட்டும்தான் அந்த பவரை நீங்கள் எடுக்க முடியும். இது சாதாரண பவர் கிடையாது. ஓகேவா? சில பேர் நினச்சிட்ருக்கீங்க ஏதோ கிளாஸு இப்போ ஸ்கூல் டீச்சர்கிட்ட போய்ட்டு படிச்சுட்டு வர மாதிரி அப்படிலாம் கிடையாது. அது வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள் கற்றுக்குறீங்க. அந்த குருமார்களுக்கு அந்த பவர் கிடையாது. ஓகேவா? இது ஸ்பிரிச்சுவல் லைனில் மேஜிக் நடக்கக்கூடிய விஷயம். உங்கள் கர்மா சரி பண்ணப்படுது. ஓகேவா? இங்கே ஒரு காட்கிட்ட வந்துட்டு 9 காட்கிட்ட போய்ட்டு இவங்களுக்கு பவர் இருக்கா, இவங்களுக்கு பவர் இல்லையா, இவங்க சொல்கிறது கரெக்டாக, இது மாதிரி செக் பண்ணிகிட்ருக்காங்க. டிவைனை நீங்கள் செக் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பெரிய ஞானியும் கிடையாது, உங்களோட எனர்ஜியும் அந்த அளவுக்கு கிடையாது. உங்களுக்கு கர்மா கிளியர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே வருவீங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து இதிலேருந்து வெளில வரணும்னு ஒரு கைடன்ஸ் கிடைக்கிது, மெசேஜ் கொடுக்குறாரு. கற்பூரம் மாதிரி இருந்தீங்கன்னா டக்குன்னு பிடிச்சிக்கிட்டு மேலே வாங்க. வாழை மட்டையாக இருந்தீங்கன்னா எவ்வளோ தான் பற்ற வச்சாலும் பற்றாது. ஏன்னா அதுக்கு அந்த இடத்துல வந்து புரிதலே இல்லை. ஒரு டிவைன் எனர்ஜின்னு நினச்சி அது சரண்டர் பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும். சரண்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது வேலைக்கே ஆகாது. ஓகேவா? எவ்வளோ பேர்கிட்ட வேணாலும் நீ இப்போ இவர் ஒரு நபர் ஒன்று சொல்கிறாரு, இவங்க சொல்கிற கருத்தை இன்னொருத்தர் வேறு மாதிரி சொல்லுவாங்க, அவங்க சொல்கிறத இன்னொருத்தர் வேறு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸிங்காக இருங்க. அடிக்ஷனில் இருந்தீங்கன்னா வெளில வாங்க. உங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் சரி கிடையாது. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. நீங்கள் இப்போ போயிட்டுருக்க பாதை கரெக்டான பாதை, கரெக்டான ரூட்டு. ஓகே. சில பேருக்கு இந்த மாதத்தில் திருமண வாய்ப்புகள், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மணி ரிலேட்டடான விஷயங்கள்லையும் உங்களுக்கு ஒரு அபேண்டன்ஸ், செல்வ செழிப்பு ஏற்பட போகுது. சந்தோஷமா? ஓகே. ஸோ மணி ரிலேட்டடான விஷயங்களில் திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள், கதவுகள் திறக்கப்படும், அபேண்டன்ஸ் கிடைக்கும். ஸோ அதையும் வந்து பிளஸ்ஸிங்காக கொடுக்குறாரு. நல்லா வந்திருக்கு இந்த பைல் 1 ரீடிங். நிறைய கைடன்ஸும் இருக்குது. ஓகே. இந்த ரீடிங் உங்களுக்குலாம் எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க செல்லுங்களே. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே. மறக்காமல் ஹைப் கொடுங்க, லைக் கொடுங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ நம்ம வந்து பைல் 2க்கு பார்க்கலாமா? இந்த ஓம் சரவண பவ போட்ட இந்த ஸ்டார் சூஸ் பண்ண செல்லங்களுக்கு பார்த்துருவோம். இந்த பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களே கமெண்ட்டில் ஓம் முருகான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓம் சரவண பவா. எப்படி முருகரை கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மெத்தடில் அவரை வந்து அவரோட கனெக்ட் ஆகுங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல கனெக்டிவிட்டி வரணும்னு தான் அந்த வார்த்தையை சொல்கிறேன் நான். சரியா? இல்லைனா சிம்பிளாக ஓம் முருகான்னு போடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அப்பனே முருகா அப்படின்னா அவங்களுக்கு அந்த எமோஷ்னல் அந்த இது ஃபீல் கொடுக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன். நான் இங்கே சொல்லித்தர ஒவ்வொரு விஷயமும் யூனிக்கானது, கோல்டன் வேர்ட்ஸ். ஓகே. ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்புறம் ஒரு சின்ன லைக் கொடுங்க, ஹைப் கொடுங்க. நம்ம சேனல் நிறைய பேருக்கு ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இது வந்து டிவைனோட பாத் இது. அதனால் இந்த டிவைன் மெசேஜ் நிறைய மக்களுக்கு சேர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே. ஒரு ஹைப் கொடுங்க. இப்போது செப்டம்பர் மாதத்துக்கான மெசேஜ் உங்களுக்கானது. முருகர் என்ன கொடுக்க போகிறார் பார்த்துருவோமா? ஃபைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சுருக்காரு முருகர்? இந்த ஃபைல் 3 சூஸ் பண்ணவங்க இந்த வரும் மாதத்தில் உங்களுக்கு ஒரு சூப்பரான பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குப்பா. சந்தோஷமாக கிராட்டிடியூட் பண்ணுங்க செல்லங்களே. ஃபைனான்ஸ், அபேண்டன்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு நிறைவுத்தன்மையை பார்க்க போகிறீங்க. ஓகேவா? நீங்கள் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னம். அதே மாதிரி மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னம். இந்த 9 ராசி லக்னத்தில் இருக்கிறீங்க. நிறைய பேர் ஃபீமேல் எனர்ஜி. நீங்கள் வந்து ஒரு மதர் கேரக்டர் அந்த மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கிட்ட இருந்தும் ஒரு நல்ல சப்போர்ட்டு, ரொம்ப நிறைவாக ஹாப்பியாக ஃபீல் பண்ண போகிறீங்க.
இதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை உங்கள் பிள்ளைங்களோ இல்லை உங்கள் கணவரோ உங்களுக்கு சரியான சப்போர்ட் கொடுக்கலனா இந்த மாதம் எல்லாருமே உங்ககிட்ட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதே மாதிரி நல்ல அன்பு கிடைக்கும். நீங்கள் எல்லாரையும் அரவணைக்கிறீங்க. ரொம்ப ஒரு நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் கூட உங்களுக்கு இருக்குது. நீங்கள் சில எதிர்பார்ப்புகள் டிவைன் கிட்ட முருகர்கிட்ட வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக நடத்தி தரப்போகிறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தப்பாக நடந்துச்சுன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் சொல்கிறார். நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. உங்களை அறியாமல் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. தேவையற்ற எண்ணங்களை, நெகட்டிவிட்டியான எண்ணங்களை நீங்கள் வந்து நிறைய யோசனை பண்ணுறதுனால அதை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி உங்களை சுற்றி சில ஃபேமிலி ட்ராமாஸ் ஏதாவது நடந்துகிட்ருக்கு. உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லைனா நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களை சுற்றி ஏதோ ஒரு ட்ராமா நடந்துகிட்ருக்கு. அது எல்லாமே ட்ராமா தான். அந்த ட்ராமாவில் மாட்டிக்காதீங்க, அந்த மாயையில் மாட்டிக்காதீங்க, வெளில வாங்க. ஓகே, நல்ல மனிதர்களோட இப்போ சுற்றி ஒரு எல்லாருமே நல்ல மனிதர்களாக இருக்க மாட்டாங்க. உங்களை சுற்றி 1 or 2 பீப்புள்ஸ் அந்த மாதிரி நல்ல பர்சன் இருக்காங்கன்னா அவங்களோட டைப் ஆகுங்க. உங்களோட அதாவது உங்களோட எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ஆம்பிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பர்சன், நல்ல ஒருத்தர் இருந்தால் கூட போதும், நிறைய பேர்லாம் வேணாம். அந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணுற மனிதர்கள் அந்த மாதிரி உங்களை வந்து வாலண்ட்ரியாக வம்பு பண்ணுவாங்க, வாலண்ட்ரியாக உங்களை வந்து தொல்லை பண்ணுறாங்கன்னா அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்லேருந்து வெளில வாங்க. அங்கே வந்து நீங்கள் ரியாக்டே பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் இப்படி தான், இந்த லோயர் எனர்ஜி பீப்புள் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும் போது நீங்கள் அங்கே காமாக குவைட்டாக இருந்துட்டு வந்துடுறது தான் பெட்ரு. நீங்கள் அங்கே வார்த்தைகள் விடுறது, இல்லை எமோஷ்னல் லாக் ஆகிறது, அதெல்லாம் பண்ணிங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் ஜாலியாக சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு அந்த சான்ஸ் கொடுக்காதீங்க. அந்த ட்ராமாலேருந்து வெளில வாங்க. walk away from drama unless the situation is really worth your time. Yes, இல்லைனா இந்த ட்ராமாக்குள்ளே நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதுக்கான டைமை கொடுக்க வேண்டியிருக்கும், அதுக்கான எமோஷ்னலும் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த வரும் மாதத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. இதிலேருந்து நீங்கள் கொஞ்சம் ஹீல் ஆகணும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து புதிய ஐடியாக்கள், உங்களோட அதை படிப்புக்காக சில பேர் வந்து நீங்கள் மெச்சூரிட்டியான பர்சனாக இருந்தால் கூட இப்போ ஏதாவது எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும். இதை வந்து செய்யலாமா வேணாமான்னு சில முடிவுகள் எடுக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஐடியா வந்துச்சுன்னா உங்களோட கொஞ்சம் வயதில் மூத்தவர்கள், அனுபவத்தில் மூத்தவர்கள், இப்போ நீங்கள் வந்து பிலோ 25 இருக்கீங்க, ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஜாப் எடுத்து பண்ண போகிறீங்க, இல்லை படிக்க போகிறீங்க ஸ்டடீஸ்க்காக, உங்களுக்கு வந்து உங்களோட காலேஜில் இருக்கிற ஏதாவது ப்ரொஃபஸர் தெரியும் அப்படின்னா அவங்கக்கிட்ட அதை பற்றி பேசணும். அது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாலும் வீட்டில் பெரியவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். அவங்க சொல்கிற ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இல்லை இது வந்து மனிதர்களால் சரி பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது, எனக்கு டிவைன் தான் எனக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு மாஸ்டர்ஸ், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் கிட்ட நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் கேட்டு அதன்படி நடங்க. ஆஸ்க் த டிவைன் ஹெல்ப். ஓகேவா, நீங்கள் வந்து அவங்க சொல்கிற அந்த வார்த்தையை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், அதுக்கான வழி கிடைக்கும். ஓகேவா, நீங்கள் அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போகும்போது உங்களுக்கு புதிய ஐடியாக்கள் கிடைக்கும், அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்கிறாங்க. எஸ், அதை தான் சொல்கிறாங்க. சில பேருக்கு வந்து உங்கள் பார்ட்னரோட நீங்கள் இணைஞ்சு செயல்படுவீங்க. இத்தனை நாள் உங்கள் பார்ட்னரோட சேர்ந்து பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்காது. 2 பேருக்கும் கொஞ்சம் கிளாஷ் இருந்திருக்கலாம். இது நீங்கள் லவர்ஸாக கூட இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை கணவன் மனைவி. ஓகேவா, ஸோ இந்த வரும் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், 2 பேருமே வந்து ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் கேட்டு நெக்ஸ்ட் லெவல் என்ன மூவ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு போவீங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க 2 பேரும் சேர்ந்து அப்படின்னாலும், இப்போ உங்களோட பார்ட்னர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், பிஸ்னஸ் பார்ட்னர், அவங்களோட சேர்ந்து நீங்கள் ஒரு கம்பெனியன் ஏதாவது முடிவு எடுக்கிறீங்கன்னாலும் கரெக்டாக இருக்கும். சரியான டிசிஷன் மேக்கிங் பண்ணுவீங்க. நீங்கள் எடுக்கிற அந்த ஸ்டெப் வந்து உங்களோட நெக்ஸ்ட் சக்ஸஸ்க்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை நோக்கி நீங்கள் பயணிக்கலாம், தைரியமாக முடிவெடுக்கலாம். ஓகேவா? சரியா? சில பேருக்கு வந்து ட்ராவல்ஸ் ஏற்படும். இந்த வாரம் வந்து உங்களோட ஃப்ரெண்டோட இந்த மாதம் நீங்கள் வந்து ட்ராவல்ஸ் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வெளியூர் போகலாம், இல்லைனா வெளிநாட்டுக்கு போகலாம். ஓகேவா? நீங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ராவல் ஏற்படும், போயிட்டு வரலாம். ஓகே, ஃபர்தராக என்ன சொல்கிறார்? 3 கார்டு எடுக்கலாமான்னு தோன்றுறது. எஸ், இதில் சில ஃபீமேல் எனர்ஜிக்கு வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுக்குறாங்க. இது வந்து நீங்கள் சில பேர் வந்து டிவோர்ஸ் ஆனவங்க, இல்லைனா கணவனை இழந்தவர்கள், அதாவது விடோவாக இருக்கிற மாதிரி தெரியுது. நிறைய அந்த விஷயங்கள் ட்ரை பண்ணி உங்களை சுற்றி இருக்கிறவங்க பேச்செல்லாம் நீங்கள் கேட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க. இந்த வரும் மாதத்தில் கூட அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு அதிகமாக இருக்குது. அதில் கவனத்தை செலுத்தாதீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஃபேக்காக உங்களை ஏமாத்துறாங்க. சில விஷயங்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, முடிவு எடுத்த பிறகு திரும்ப வந்து பேக் வாங்கிறது. ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி 4 வாட்டி 4 பேர்கிட்ட கேளுங்க. ஆனால் ஒரு முடிவு பண்ணி இறங்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் அது எண்டு வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான், ஒன்று ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, மைனஸாக இருந்தாலும், மைனஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஒரு இது கற்றுக்குவீங்க. என்னென்னா சொல்கிறதுன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்குவீங்க. நெக்ஸ்ட்டு அந்த தப்பை பண்ண மாட்டீங்க. அதுவே சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க, ஹாப்பினஸ் கொடுக்கும். அது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அது ப்ளஸ் தான். அதனால் பயப்படாதீங்க. இதனால் நீங்கள் இது மாதிரி தான் ட்ரை பண்ணி உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை அப்படி தான் ஃபேக்காக உங்களை ஏமாற்றிருக்காங்க, உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருப்பாங்க, ஏமாற்றிருக்காங்க. இது உறவுகள் ரீதியாக நடந்துக்கலாம், இதெல்லாம் பெரிய லாஸ் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ஓகேவா? வரும் மாதத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏதோ நடக்கிற மாதிரி தெரியுது. இதை நீங்கள் வெளியில் சொல்ல முடியாத விஷயமாக கூட இருக்கும். அந்த ஒரு விஷயம் வந்து வெளியில் யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது. அது மாதிரி உள்ளுக்குள்ளேயே போட்டு நீங்கள் வந்து மனவேதனைப்படுறீங்க. ஸ்லீப்பிங் டைமில் அதிகமாக வருது உங்களுக்கு, அந்த கவலையும் வேதனையும் அதிகமாக இருக்குது. அதை செய்யாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஹீலர்ஸ் தெரியும், மாஸ்டர்ஸ் தெரியும் அப்படின்னா மாஸ்டர்கிட்ட போய் பண்ணிக்கோ. அந்த ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டை கிளியர் பண்ணுங்கள். அந்த ஆரா சக்ரா பவர் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பிளாக்கேஜஸ் இருக்கும், ஆரா சக்ராவில் பிளாக்கேஜஸ் கண்டிப்பாக இருக்குது. அதை சரி பண்ணாமல் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சில்ட்ரன்ஸ். அவ்வளோதான் நான் சொல்வேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணும், இல்லை இதை பற்றி ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டிவைன் பாத்லேயே காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே நாம் வந்து எல்லா சர்வீஸும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இன்கேஸ் சொல்கிறேன், உங்களுக்கு யாருக்காவது தெரியணும் செஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வெளியே கூட போய் பண்ணிக்கோங்க, இங்கே தான் பண்ணிக்கணும்னு இல்லை. ஓகே, ஸோ வரும் மாதத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் அவேராக இருங்க. அண்ட் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க பவரை நீங்கள் வந்து அந்த ஞானத்தையும் பவரையும் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு எந்தெந்த இடத்துல தெரியுமா அதை யூஸ் பண்ணணும்? ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து பண்ணுறீங்க, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும், இல்லை ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னாலும், அதை எப்படி கொடுத்து வாங்கணும், எப்படி வந்து எந்த இடத்துல கொடுக்கணும், எந்த இடத்துல வாங்கணும், இதெல்லாம் கொஞ்சம் அந்த டைம் டியூரேஷன் அதெல்லாம் பார்க்கணும். கொஞ்சம் உங்களோட எமோஷ்னல் லாக்கில் வந்து எப்படி இருக்கீங்க, உங்கள் எமோஷ்னல் லாக்கை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பயன்படுத்தணும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடாது, நடுநிலையாக இருக்கணும். ஓகேவா? அதாவது உங்களுக்கு இந்த வரும் மாதத்தில் ஒரு ஞானம் இருக்கும் உங்ககிட்ட. ஏன்னா ஆல்ரெடி இந்த ரீடிங் பார்க்குறதுல மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஃபீமேல் எனர்ஜி காமிக்குது. அபவ் 35-40 அந்த ரேஞ்சில் இருப்பீங்க. ஒரு சிலர் 50 கூட கிராஸ் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ சொல்கிறவங்க 45-50 35க்கு மேலே இருப்பீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு எது ப்ளஸ்ஸு எது மைனஸ்னு தெரியும். இந்த ரூட் போனால் இது ப்ளஸ்ஸாக இருக்கும், இது மைனஸாக இருக்கும். இந்த வரும் மாதத்தில் நீங்கள் எப்படி உங்கள் கையில் இருக்க பணத்தை எப்படி செலவு பண்ணுறது, ஒருத்தருக்கு என்ன செய்யணும், ஒருத்தருக்கு இந்த விஷயத்த சொல்லணும், ஒரு மணி மட்டும் கிடையாது, ஒரு ஞானத்தை கொடுக்கறது, அதை பற்றி சொல்கிறது பேசுகிறது கூட நீங்கள் வந்து அளந்து தான் பண்ணுவீங்க. ஓகேவா? அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் இந்த டிசிஷன் மேக்கிங்லாம் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசிஷன் பண்ணுவீங்க.
அது வந்து உங்களுக்கு ஒரு லாங் டைம் நல்ல ஒரு விஷயம்தான். அது ஃபோக்கஸிங்காக நீங்கள் அதை பண்ணலாம். ஓகேவா? உங்ககிட்ட இருக்க அந்த ஞானத்தை கரெக்டாக நாலேஜை இன்னும் எக்ஸாக்டாக சொன்ன போனால் அந்த நாலேஜை கரெக்டாக யூஸ் பண்ணுவீங்க இந்த வரும் மாதத்தில். ஓகேவா? ஸோ ஏன்னா நீங்களே வந்து ஒரு எப்படின்னா சில பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ், ஹீலர்ஸ், டேரோட் ரீடர் அந்த மாதிரி கூட பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணி இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, இதுக்கு நான் எமோஷன் ஆகணும், இதுக்கு எமோஷனல் ஆகக்கூடாது, அது எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எல்லாமே வந்து டிசிஷன் மேக்கிங்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சிலருக்கு. சரி, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒரு சிலருக்கு கைடன்ஸ் வந்தது, ரொம்ப தனிமையாக ரொம்ப லோன்லியாக இருக்கீங்க, அதெல்லாம் வந்து இந்த மாதம் நீங்கள் ரிலீஸ் பண்ணியே ஆகணும் சில்ட்ரன்ஸ். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நல்ல விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம். ஒரு மேரேஜ்க்காக வேண்டிகிட்ருக்கீங்க, ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக கேட்டுட்ருக்கீங்க. ஓகேவா? ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் சில பேர் வந்து இது பண்ணியிருக்கலாம், அதனால கூட பாதிப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு மேரேஜ் தள்ளி போகுது, இல்லை நல்ல அதாவது 2-3 ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க, திரும்ப ஒரு லைஃப் வந்திருக்கும். பட் அவங்கக்கிட்டேயும் ஸ்டெபிலிட்டி இல்லாததுனால அதை வெளியிலையும் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்குறீங்க. ரிலீஸ் இட். ஓகே? இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ரைவேட் ரீடிங் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஊர் பேர் போடுங்க, பர்சனல் ரீடிங் வேணும்னு சொல்லி ரிக்வஸ்ட் அனுப்புங்க. ஓகேவா? அப்புறம் ஒரு சிலர் வந்து ஃபுல் ஸ்டோரியும் சொல்கிறீங்க. அது அப்படி சொன்னீங்கன்னா நான் வந்து உடனே பார்த்துலாம் சொல்ல முடியாது. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தானே உங்களுக்கு உங்களோட எனர்ஜி ப்ரிடிக்ஷன் நீங்கள் நான் டேரோட் அதுக்குன்னு தானே அந்த டைம் கொடுக்குறேன். நீங்கள் ஃபுல் ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஷார்ட்டாக போடுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், இல்லை ஹீலிங் வேணும், கன்சல்டேஷன், வித்தவுட் கன்சல்டேஷன் எந்த ஒரு சர்வீஸும் டக்குன்னு எடுத்து கொடுத்துட முடியாது. இது வந்து கடையில் விற்கிற இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, அங்கே வந்து தனித்தனி இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரோசரிஸ்லாம் வந்து ஒரு இடத்துல வெஜிடபிள்ஸ் இருக்கும், ஒரு சில இடத்துல வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கும், ஒரு சில இடத்துல ஃப்ளவர்ஸ் இருக்கும், ஒரு சில இடத்துல இந்த பருப்பு வகைகள், ஆயில் இதெல்லாம் இருக்கும். போனவொடனே போட்டு பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. ஓகேவா? பில் போடுங்கன்னு சொல்லி. அது மாதிரி இதை செய்ய முடியாது. இது லைஃபு. உங்களுக்கு எந்த இடத்துல லேகிங் இருக்குது, எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு எது கொடுத்தா சரியாக இருக்கும், எந்த கிளாஸ் உங்களுக்கு சரியாக இருக்கும். ஒரு டாக்டர்கிட்ட நான் ஆஸ் அ டாக்டருக்கும் அடுத்த ஸ்டெப்பில் தான் இருக்கிறோம். அங்கே கைவிடப்பட்ட கேஸை கூட நாங்கள் கிளியர் பண்ணி கொடுக்குறோம். அப்போ நீங்கள் வந்து எங்களோட பொசிஷன் என்ன, நீங்கள் எடுத்த உடனே ஒரு கன்சல்டேஷன்லேயே எல்லாத்தையும் க்யூர் பண்ணிக்கணும்னு கேட்குறீங்க. இது எப்படி ஒரு என்ன அறியாமையில் இருக்கீங்க நீங்கள்? மெச்சூரிட்டியான பிள்ளைங்க தான், பார்க்குறது எல்லாமே மெச்சூரிட்டி, இது எல்லாம் தெரியுது. ஒரு டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு எல்லாத்துக்கும் சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ ஆகும்னு கேட்பீங்களா? இல்லை. கன்சல்டேஷன் வந்தால் தான் தெரியும். கன்சல்டேஷன் வந்து நீங்கள் நான் வந்து ரீடிங் மட்டும் சொல்லலை, உங்களுக்கு கன்சல்டேஷனும் சேர்த்து கொடுக்குறேன். யாரும் அதை பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து வாய்ஸ் அனுப்புங்க, ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறோம். நீங்கள் கேட்குற கேள்விக்கு மட்டும்தான் அங்கே ஆன்சர் இருக்கும். உங்களுக்கு பிளாக்கேஜஸ் இருந்தால் இதனால தான் இந்த பிளாக்கேஜஸ், இதனால தான் நீங்கள் உங்களுக்கு வந்து இது கிடைக்கல, இதை சரி பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு இதெல்லாம் ரீச் ஆகும்ல, அதெல்லாம் எதுவுமே அங்கே கிடைக்காது. ஆனால் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். நான் அந்த மாதிரி வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் அனுப்புறது கிடையாது. டேரெக்டாக உங்களை வாய்ஸ் காலில் உங்களோட கனெக்ட் ஆகிட்டு உங்களோட எனர்ஜி எடுத்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ தட் அதனால் இந்த நல்ல சர்வீஸ் இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு சின்ன ஹைப் கொடுங்க, லைக் கொடுங்க. ஓகே? சேனலை ரீச் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.